அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தருக்கு ஃபோன் வருது. என்ன வருதுன்னா, சார் உங்கள் ஆஃபீஸ் தீப்பத்தி எரியுது அப்படின்னு சொன்ன உடனே, அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் உண்டு. அந்த ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க தான். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் தான் அது, நடந்துகிட்டு இருந்தது. அது தகவல் ஒரு படத்தை பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ஆஃபீஸ் பற்றி எரியுதான், சீக்கிரமா சொல்கிறாரு. பையன், அப்பா எல்லாம் வேகமாக ஆஃபீஸ்க்கு வாசல் பார்க்குறாங்க. அந்த பில்டிங்கை தீப்பத்தி எரியுது. அப்போ பையன் சொல்கிறான், அப்பா ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, ஏன் படப்பட போகிறீங்க? நேற்று நம்ம எம்ஓயு போட்டோம், மெமரபிள் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டோம். அதாவது நம்ம கம்பெனி வித்தாச்சேப்பா, நம்ம பில்டிங் இல்லையே அது. ஆமாம், இல்லை நான் பழைய பழக்கத்தில் அப்படியே பயந்துட்டேன். ஆமாம், நம்ம பில்டிங் இல்லை தான் அப்படின்னு காம் ஆகிட்டாங்களா, ரெண்டு பேருமே காம் ஆகிட்டாங்க. சரி பற்றி எரியுதே அப்படின்னு ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணு, அந்த கம்பெனிக்கு சொல்லு, இப்படிலாம் ஃபோன் பண்ணும்போது தான் பையன் திரும்ப சொல்கிறான், அப்பா ஆனால் நாம் ஒரு 25% அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், இன்னும் பாக்கி வாங்கவே இல்லையப்பா, அவன் பணம் கொடுக்கலன்னா. திரும்ப ஆமாம் இல்லை, ஐயோப்பா நம்ம பில்டிங் போயிடுச்சா அப்படி திரும்ப ஒரு நெஞ்சு வலி வருது, படப்படப்படன்னு ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் சொல்லலாம், அப்பாப்பா இல்லை நம்ம என்ன போட்டிருக்கோம் மெமரபிள் அண்டர்ஸ்டாண்டிங்கில், எது நடந்தாலும் பாக்கி பணத்தை 75% கட்டாயம் கொடுத்தாலும் போட்டிருக்கோம். ஆகவே சட்டப்படி செல்லுபடி ஆகுது. அது பற்றி எரிஞ்சாலும் சரி, அவங்க நமக்கு பணம் கொடுத்து தான் ஆகணும். அதனால் நம்ம பணம் போகல, நிச்சயமாக பணம் வந்துடும். ஆமாம் இல்லை, ஆமாம் அப்படி அவர் நிம்மதியானாராம். இந்த சம்பவம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டடம் பற்றி எரிகிறது. பற்றி எரிகின்ற பொழுது ஐயோ அது என்னோட பில்டிங் அப்படிங்கும்போது மனசு படப்படப்படாங்குது. அடுத்த நிமிஷம் அது உன் பில்டிங் இல்லை அப்படின்னா மனசு சாந்தமாகுது. திரும்ப வேற ஒரு காரணத்தை சொல்லி இது நம்மளுது தான் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும்போது திரும்ப படப்படப்படாங்குது நெஞ்சு. அதுக்கப்புறம் இல்லை அதுக்கான காரணம் இல்லை, அதுக்கான நமக்கு உத்தரவாதம் இருக்குது, எந்த இழப்பும் நமக்கு கிடையாது அப்படிங்கும்போது திரும்ப மனசு சாந்தமாகுது. அப்போ என்ன நீங்கன்னா, நம்ம மனசு எங்கெல்லாம் போய் பற்றி கொள்ளுகிறதோ பிடித்து கொள்ளுகிறதோ அங்கெல்லாம் நமக்கு படபடப்பு அல்லது துன்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்லப்போனால் நினப்பு தான் குழப்ப கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க. சம்பவங்களை மிச்சம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சம்பவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், அதனால் நமக்கு என்ன பாதிப்புல தாக்கம் வருகிறது என்று நாம் நமக்குள் ஒரு கருத்து உருவாக்கி கொள்கிறோம். அதை பொறுத்துத்தான் நம்முடைய எதிர்வினை அல்லது நடத்தை இருக்கும். சந்தோஷமோ சலிப்போ வெறுப்போ எதாக இருந்தாலும் சரி, மனசு என்ன சொல்லுதோ, மனசு எங்கே போய் பிடிச்சிட்டு இருக்கோ அதை பொறுத்து தாங்க நம்முடைய உணர்ச்சிகளும் எதிர்வினைகளும் இருக்கும். இந்த விஷயத்தை நம்முடைய திருவள்ளுவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த குறள் மூலம் அழகாக விளக்குகின்றார். அதாவது துறவு என்ற இந்த அதிகாரத்தின் மூலமாக 341வது குறளிலே இப்படி சொல்லுகின்றார். வாருங்கள் அந்த குறள் என்ன என்று பார்க்கலாம், பிறகு அதன் விளக்கத்திற்கு போகலாம். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்று சொல்லுகின்றார். துறவு என்ற அதிகாரம், அதாவது ஆசை அறுத்தல், ஆசை விலக்கி வைத்தல், துறவு மனப்பான்மை வளர்த்துக் கொள்ளுதல். இந்த அதிகாரமே துறவியல் தான். ஒரு துறவிக்குரிய அனைத்து குணங்களையும் இந்த அதிகாரம் சொல்லிட்டு வராரு. இந்த துறவியல் என்ற அந்த பகுதியை சொல்லிட்டு வராரு. இந்த அதிகாரத்தில் துறவு என்பது ஆசைகளை விலக்கி வைத்தல் என்று வள்ளுவர் சொல்லிக்கின்றார். ஆசைகளை விலக்கி வைக்கின்ற பொழுது, ஆசைகளிலிருந்து விலகி இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன, அல்லது ஆசையோடு நாம் விடாப்பிடியாக உடுப்பிடியாக வைத்துக் கொண்டால் நமக்கு வரப்போகின்ற துன்பங்கள் என்ன என்று இந்த அதிகாரம் சொல்லுகின்றார். அதில் தேர்ந்தெடுத்த குறள்களை பார்க்க போகின்றோம். இப்பொழுது 341வது குறளிலே யாதனின் நீங்கியான் நோதல், அதாவது நீங்கள் ஆசை வைத்து எதையெல்லாம் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகளை நீங்கள் விட நீங்கியான் விட நோதல் வருத்தம் என்பது அதனின் அதிலிருந்து வெளியே வருகிறீர்கள். நீங்கள் எதையெல்லாம் உடும்படியாக ஆசைப்பட்டு பற்றி பிடித்து கொண்டிருந்தீர்களோ அதை விலக்க ஆசையை விலக்க நோதல் என்பது வருத்தம் அல்லது துன்பம் இல்லாமல் போகும். அப்போ ஆசையை அறுத்தால் துன்பம் விலகும் என்று சொல்லுகின்றார். இப்போ முன்ன சொன்ன கதையில கூட பார்த்தா கூட அந்த வியாபாரி, அந்த தொழிலதிபர் இது நாள் வரையில் தன்னுடைய தொழில் கட்டடம் தான் அதை வித்துட்டார். இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள
அந்த பழைய பற்று போகாதனால ஐயோ என்று ஒரு பதட்டம் இருந்தது. அப்புறம் ஒரு நினைவூட்டல், இது நம்மளுது இல்லைன்னே சரி சரி அப்படின்னு மாறுகிறது. பற்றி எறிகின்ற சம்பவம் மாறவில்லை, ஆனால் அதை பார்க்கின்ற பார்வை மாறுகின்ற பொழுது நம்முடைய மனப்பான்மை மாறுகிறது. அதுதான் வள்ளுவர் சொல்றார், உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களின் மீதும் நீ போய் உன் மனதை அதில் கவ்விக்கொண்டால் துன்பம் வர வாய்ப்பு இருக்கிறது. நீ விலகி நின்று அதையே பார்க்கின்ற பொழுது துன்பங்கள் விலகி செல்லும் என்று சொல்லுகின்றார். a dissociated view என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை ஒதுக்கவில்லை, ஆனால் விலக்கி நின்று பார்க்கின்ற அந்த தன்மை வந்துவிட்டால் சிக்கல் இல்லை என்று வள்ளுவர் சொல்கின்றார். அதைத்தான் புத்தரும் சொல்கின்றார், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று, பற்றுதான் நம்மை சிக்க வைக்கிறது என்று சொல்லுகின்றார். இதில் திருவள்ளுவருடைய புத்தி கூர்மை என்று சொல்லலாம், அல்லது புலமை என்று சொல்லலாம். விலக்கல் என்று இருப்பதால் நீங்கியான் நோதல், விலகி இருப்பதுங்கிறதுனால இந்த குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்ற இந்த குறள் உதடு ஒட்டா குறள். எதிலும் நாம் ஒட்டிக்கொள்ளக்கூடாது, விலகி இருக்க வேண்டும் என்று இருப்பதால் ஒவ்வொரு சொல்லையும் அவர் உதடு ஒட்டா சொல்லாக தேர்ந்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். உதடு ஒட்டா குறள் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இங்கே உதடு ஒட்டல பாருங்க, அதுதான் திருக்குறளுடைய மேன்மை. ஏதோ படித்தோம் போனோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு குறளையும் கூர்ந்து கவனித்தால் நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கேற்ப, நம்முடைய மனப்பக்குவத்திற்கேற்ப புதிய புதிய பொருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்குரிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் போதும், திருக்குறள் மீது மதிப்பும் பணிவும் கொண்டால் போதும், அந்த சொற்கள் எல்லாம் நமக்கு தானாகவே அதனுடைய பொருளை கொடுத்து நம்மை பண்படுத்தும். இப்போ திருக்குறள் சொன்ன இதே விஷயத்தை தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய திருமந்திரம் 10ஆம் திருமுறையிலே 8ஆம் தந்திரத்திலே திருமூலர் சொல்லுகின்றார், ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று சொல்லுகின்றார். இறைவனாக இருந்தாலும் ஈசனை வழிபட்டால் கூட அவர் மீது நீ பற்று கொண்டு ஆசை விட்டுவிடு, அந்த அந்த லஜ்ஜையோடு பிடித்துக் கொள்ளாது. இறை மார்க்கமாக, யோக மார்க்கமாக, பக்தி மார்க்கமாக நாம் இறைவனை பணியெல்லாம் தொழலாம். ஆனால் ஆசாபாச பற்றோடு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், கடவுளை இதை கொடு அதை கொடு என்பதற்காக நீ கடவுளை பிடித்து கொண்டால் அது கூட உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். கண்ணு இல்லாத கண்ணு தெரியும், கால் இல்லாத கால் தெரியும், இப்படிலாம் சொல்கிறாங்க, கடவுளை வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த பார்வையை திருமந்திரத்தின் மூலமாக திருமூல திட்டுக்கார சொல்லலாம். இறைவனை அணுகும்போது இறைவனை மட்டும் அணுக வேண்டும். இறைவா உன் அருள் எனக்கு வேண்டும், உன் மூலமாக ஒரு ஏடிஎம் சென்டரில் பணம் வரா மாதிரியோ பொருள் வாங்குற மாதிரியோ எனக்கு பணம் கொடு, காசை கொடு, நிம்மதி கொடு என்று அப்படி வேண்டுவது என்பது நம் நிம்மதியை குலைத்து விட வாய்ப்பு இருக்கிறது என்று திருமந்திரம் மூலமாக திரும்ப சொல்கிறார். ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன் சொல்லுகின்றார். ஆசை விடவிட ஆனந்தம் வரும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் மனிதனுக்கு இயல்பாக ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தம் எப்போது செல்கிறது என்று சொன்னால், ஆசை என்கின்ற அழுக்கு உள்ளத்திலே பட இயல்பாக இருக்கின்ற அந்த ஆனந்தம் கரைபடுகிறது, மூடிக்கொள்ளுகிறது. ஆசை என்பதை மெல்ல மெல்ல துடைத்தெறிய இயல்பான ஆனந்தம் நமக்குள்ளே வெளியே வரும் என்று திருமந்திரம் மூலமாக சொல்லுவதைத்தான் அதன் பிறகு 700 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த திருவள்ளுவரும் அதையே சொல்லுகின்றார். மனிதா நீ ஆசையில் விலக்கிவிடு என்று சொல்லுகின்றார். ஆனால் மனிதனாக பிறந்தவன் எப்படி ஆசையெல்லாம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ துறவற நிலைக்கு பக்குவப்படுவதற்கு முன்னால் நாம் ஆசைகளை கட்டுப்படுத்தி, நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி வைத்துக்கொள்ள மனதை பழக்கி கொண்டால் மெல்ல 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 ஆசாபாச துன்பங்களிலிருந்து விலகி நிம்மதி பெற முடியும். அப்போ அளவோடு ஆசை இருந்தால் அல்லல் இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். முழுக்க உடனே துறக்க முடியாது ஆசையை. ஆனால் மெல்ல மெல்ல அதற்கான பக்குவத்தை வளர்த்து கொண்டால் நம்மால் சிறப்பாக செயல்பட முடியும். இதைத்தான் பகவத்கீதையிலும் கிருஷ்ணன் சொல்லுகின்றான். எந்தெந்த பொருள்களெல்லாம் உன் மனம் செல்கிறதோ அறிவின் துணை கொண்டு, பாருங்க, மனது அறிவு என்று 2 விஷயத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகின்றார். எந்த பொருள்கள் எல்லாம் உன் மனம் செல்கிறதோ
அறிவின் துணை கொண்டு மனதை அந்த பொருள்களிலிருந்து மீட்டு ஆத்மனை பற்றிய எண்ணத்தில் நிலைநிறுத்து, வேறு எதையும் நினைக்காதே என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கின்றார். ஆத்மனை பற்றி நிலைநிறுத்தி ஏன் சொல்றாருன்னா, ஆத்மன் இயல்பாகவே ஆனந்தமானது, அதுக்கு புதிதாக மகிழ்ச்சி கொடுக்க வேண்டியதில்லை. புறப்பொருளை பற்றி கொண்டதால் வருகின்ற மகிழ்ச்சி என்பது ஆத்மனுக்கு கிடையாது, இயல்பிலே நிறைவாக உண்டு. அந்த இயல்பில் நிறைவாக ஆனந்தமாக இருக்கின்ற ஆத்மன் தன்னை ஆசை என்பதால் அழுக்குப்படுத்தி கொண்டு வேதனை அடைகிறது. நிரந்தரமான ஆனந்தம் வேண்டுமென்றால் புறப்பொருள் பற்றை நீ போக்கிவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த துறவர் அதிகாரத்திலே துறவுமூலம் சொல்லுகின்றார். அவ்வகையிலே நாம் ஒரே நாளில் மாற வேண்டிய அவசியமில்லை, மாறிவிடும் என்று நினைக்க வேண்டாம். அதற்காக பயந்து ஒதுங்கி போக வேண்டாம். நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலேயே பற்றற்று இருந்து செய்வதை சிறப்பாக செய்வோம், பலன் ஆண்டவனுக்கு விட்டு விடுவோம் என்கின்ற மனப்பான்மையிலே நாம் ஆசையை குறைத்து கொள்ள ஆனந்தம் பெருகுவதை ஒவ்வொரு நாளும் உணரலாம். ஆனந்தமான வாழ்க்கை வாழ நமக்கு திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.